ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஓப்போஸில் வந்து இந்த மேஜிக் பாட்டை வச்சு நம்ம ரெசிபி பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த சிக்கனை வச்சு லெமன் சிக்கன் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இந்த லெமன் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சிக்கனை எடுத்துகிட்டு இது கொஞ்சம் மசாலாலாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு மேரினேஷன், அதாவது ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம சிக்கனுக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு எலுமிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஸோ நம்ம இதில் இப்போ என்னென்ன போட்டு ஊற வச்சுருக்கோம்னா சால்ட்டு போட்டிருக்கோம், சில்லி பவுடர் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் போட்டிருக்கோம், ஆயில் போட்டிருக்கோம், லெமன் ஜூஸ் விட்டுருக்கோம். சரிங்களா? லெமன் ஜூஸ் போட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்திட்டு நல்லா இது மேலே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நல்லா அப்ளை ஆகிற மாதிரி மசாலா கலந்து வச்சுக்கலாம். நம்மளோட பாட்டில் வந்து மேஜிக் பாட்டில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து ஆனியன்ஸ், நம்ம சிக்கன் தேவையான ஆனியனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனியன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பூண்டு, அது கூட நறுக்குன இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலை, மின்ட் லீவ்ஸ் வந்து இது கூட சும்மா ஒரு 4-5 லீஃப் போட்டுட்டு கொஞ்சம் முட்டுக்கு கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மள்ட்ட இருக்கிற சிக்கன் ஏற்கனவே ஊற வைக்கும்போது நான் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓகே. ஸோ தேவையான விஷயங்கள் எல்லாமே, இந்த லெமன் சிக்கனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற சிக்கன் என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம இது மேலே இறக்கிடலாம். உப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் அந்த லெமன் சிக்கனுக்கு வந்து அதுக்காக அந்த கிரேவிக்காக கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ இந்த லெமன் சிக்கனுக்காக வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் போட்டாச்சு. ஃபைனலாக 1 ஸ்பூன் ஆயில். சோயா சாஸ் வேணுங்கிறவங்க சோயா சாஸ் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் கார்ன்ஸ், குருமிளகு. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே லைம் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 பழம் நம்ம மொத்தமாக இந்த லெமன் சிக்கனுக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இந்த டைமில் எல்லாம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மேஜிக் பாட்டை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி ஸோ ஹை ப்ரெஷரில் நாம் இந்த லெமன் சிக்கனை செய்ய போகிறோம்.
ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா வெந்து விசில் வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த லெமன் சிக்கன் வந்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா சுருண்ட மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனாக இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா அந்த விசில் நல்லா நம்ம ஹை ப்ரெஷரில் விசில் விடும்போது இந்த தண்ணியில் ஃபுல்லாக நல்லா எவாப்ரேட் ஆகி நம்ம நல்லா கொஞ்சம் ட்ரை ப்ரிப்ரேஷனாக நம்ம இந்த சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2-3 விசில் நம்ம விடலாம் இந்த சிக்கனுக்கு. இந்த லெமன் சிக்கனுக்கு இன்னும் 2-3 விசில் நல்லா விடலாம். இந்த மசாலா போட்டு நம்ம குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸோ நல்ல டேஸ்ட்டான ஒரு லெமன் சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மசாலாலாம் அப்போ தான் உள்ளே இறங்கி இந்த லெமனோட அந்த சார் டேஸ்ட், அந்த புளிப்பு தன்மையெல்லாம் உள்ளே இறங்கி சிக்கன் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இது வரைக்கும் 4 minutes 20 seconds ஆயிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரை ஆகணுங்கிறதுனால நான் ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே வேணும்னு நினைக்கிறவங்க ஆஃப் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்டை ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த ரெசிபியை க்ளோஸ் பண்ண போகிறேன். 5 நிமிஷம், நியர்லி 5 minutes டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன் டைமரை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த ரெசிபியை மேஜிக் பாட் மூலமாக நம்ம பண்ணுறோம். ஆவி நம்ம எடுத்து விட்டுடலாம், வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நம்ம பண்ணிகிட்டு இருந்த லெமன் சிக்கன் எப்படி நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், சும்மா இந்த ஸ்டிக்கு பட்டதுமே அந்த சிக்கன் உடையுது. அப்படியே அந்தளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. மசாலாவெலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரை ஸ்பைசஸ், ட்ரை பவுடர் மட்டும் கொஞ்சம் அடியில் போய் பாட்டில் ஒட்டி இருக்குது. அதனால் அதை நம்ம ஒன்றும் இது பண்ண தேவையில்லை, மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு காரசாரமான வெரி ஃபேமஸ் லெமன் சிக்கன் ரெடி டு பி சர்வ். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நம்ம ஓப்போஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மேஜிக் பாட்டை வச்சு குக் பண்ணி ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டைம் சேவ் பண்ணுங்கள் இந்த மேஜிக் பாட் மூலமாக. ஸோ வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி ரெசிபி கூட. தகன்னு வந்திருக்கு. ஸோ லெமன் சிக்கன் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியில் ஓப்போஸ் மெத்தடில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.